அடுத்ததாக கும்பம். கும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு, பாத சனியினுடைய அமைப்பில் இருக்கிறேன். நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒரு நிதானமான ஒரு போக்காக தான் இருக்குது. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன், அந்த இடம் சரியில்லை. இன்னொரு இடத்திற்கு மாற்றலான்னு நினச்சி அந்த இடத்துக்கு போனால் ஒரு தயக்கமாகவே இருக்குது. கேட்கலாமா வேணாவா, ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு ஒரு எனக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்குறதுக்கு தயக்கமாக இருக்குது. இத்தனை நாளாக குறைவான சம்பளத்தில் வேலை பார்த்துட்டேன். இப்போ கேட்டால் ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்ற மனக்கவலையில் இப்போ இருக்கீங்க. சரி, துணிஞ்சு கேட்போம் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக தன வரவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. உங்களுடைய தனஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஒரு நிதான அமைப்பில் ஒரு நிதானமான ஒரு வருமானத்தை கொடுத்தாலும் நிரந்தரமாக கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா சனி ஒரு இடத்துல இருக்கிறார்னா ஒரு நிதானமான வகையில் நிதானமான அமைப்பில் கொடுக்கக்கூடியவர் தான் சனி. இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்கும். ஜென்ம சனியாக இருந்துச்சு, பிரச்சனைகளை கொடுத்தாரு, கஷ்டங்களை கொடுத்தாரு. அது நிரந்தரமாக இருந்துச்சு இல்லையா? 2.5 வருஷமும் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அவர் ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறும் போதும் அவிட்டத்துலேருந்து சதயத்துக்கு மாறும்போது அவிட்டத்துக்கு பரவாயில்லன்னு இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை தேரல. சதயத்துலேருந்து புரட்டாதிக்கு மாறும்போது சதயத்துக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் பிரச்சனை தேரல. இந்த மாதிரியான 2 வருஷம் காலங்களும் ஓட்டுட்டீங்க. குடும்ப ரீதியில் கை வச்சார், வருமான ரீதியில் கை வச்சார், அசிங்க அவமானத்தை கொடுத்தாரு, கூட பழங்குறவங்களே துரோகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தாரு. அதெல்லாம் கொடுத்தாரு இல்லையா? ராசிக்குள்ள சனி அமரும்போது நம்பிக்கை துரோகம் இது போன்ற எல்லாத்தையும் சந்திச்சிங்க. இப்போ 2ஆம் இடத்துல வந்துட்டார். குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக இப்போ ஓட வைப்பார். நிதானமான வருமானம் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துட்டீங்க. ஒரு 50-60% கடந்துட்டீங்க. அடுத்து 40% தான் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக சனி பகவான் தருவார். இருக்கிறதுலே ஜென்ம சனி தான் கஷ்டம். அட்டம சனி, ஜென்ம சனி, அந்த அமைப்பை நீங்கள் கடந்துட்டீங்க. அந்த வகையில் சுக்கிரன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 4 குடையர் 3ஆம் இடம். வண்டி வாகன ரீதியில், அதே போல் தாய் வழியில், இது போன்ற அமைப்புகளாக சில தேவையில்லாத மனக்கவலைகள் இருந்தாலும் கூட இந்த வாரம் சந்திரன் 24-25 உச்ச அமைப்பை